கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. சினிமானா கோடம்பாக்கம், கோடம்பாக்கம்னா சினிமா. ஆனால் கோடம்பாக்கத்தில் பல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான பேர் சென்னைக்கு வர்றது ஒரு பெரிய கனவோட தான், சினிமா. அவங்க ஃபர்ஸ்ட் போய் நிற்கிற இடம் பீச்சோ ஹோட்டலோ இல்லை, கோடம்பாக்கம். ஃபார் இயர்ஸ் கோலிவுட்டோட என்ட்ரி கேட் கோடம்பாக்கம் தான். இளையராஜா ஃபர்ஸ்ட் டைம் ஹார்மோனியம் கொண்டு வந்தது இங்கே தான். ரஜினி ஃபர்ஸ்ட் சிகரெட்டு தூக்கி போட்டு பிடிச்சது இங்கே தான். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் கட் சொன்னது இங்கே தான். ஆஸ்கருக்கான தொடக்கப்புள்ளி இங்கே தான். ஆனால் கோடம்பாக்கம் சினிமா மட்டும் இல்லை. காலிவுட்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. கோடம்பாக்கத்துக்கு தான் சினிமா கடைசியாக வந்துச்சு. முதல் படம் புரசவாக்கத்தில் இருந்துச்சு, அப்புறம் கோயம்புத்தூரில் எடுத்தாங்க, அப்புறம் சேலத்தில் எடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் எடுத்து கடைசியாக தான் வேர்ல்டு வார் டைமில் தான் உங்களுக்கு கோடம்பாக்கத்துக்கு படம் வருது. ஆனால் அப்படியே இந்த படத்தோட ஒரு சினானிமஸ் ஆயிருது. ஹாலிவுட் மாதிரி காலிவுட் அப்படின்னா கோடம்பாக்கத்துக்காக தான் அந்த கே. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனுக்கு முன்னாடி கோடம்பாக்கம் சோலா ரீஜனுக்கு உட்பட்ட புலியூர் கோட்டமாக இருந்துச்சு. குருமாஸ்ங்கிற மக்களோட இடம் புலியூர், அதாவது இப்போதைய கோடம்பாக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இவங்க போர் வீரர்களாகவும் கால்நடை மேய்ப்பவர்களாகவும் இருந்திருக்காங்க. இவங்க பீரியட்ல நார்தன் தமிழ்நாடு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. அதில் ஒன்று புலியூர் கோட்டம். எக்மோர், மயிலாப்பூர், பல்லாவரம் மாதிரியான இடங்கள் இதுக்குள்ளே வந்துச்சு. குதிரைகள், அதாவது ஹிந்தியில் கோடான்னு சொல்லுவோம், அதை கட்டி வச்சிருந்த இடம் கோட்பாக்னும் அது காலப்போக்கில் கோடம்பாக்கம்னு மாறினதாக ஒரு கதை இருக்கு. கோடம்பாக்கம் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க கோடாபாக் குதிரைகளுக்காக, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால் நுங்கம்பாக்கம்ங்கிறதுலாம் கல்வெட்டு இருக்குது. கோடம்பாக்கம்ங்கிற கல்வெட்டு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, அவ்வளோதான். முதல்ல ஜெயங்கொண்ட சோழபுரம்னு சோழர்கள் வச்சுருக்காங்க. அதில் வந்து அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, டிஸ்ட்ரிக்டில் கீழே தாலுக்கு மாதிரி கோட்டம் அப்படிம்பாங்க. புலியூர் கோட்டம் இருந்துச்சு. இந்த புலினா வியாகரபாதர்ங்கிற ஹிந்து துறவி, அவர் வந்து நடராஜரை கும்பிட்டவர், அவர் புலிக்கால் முனிவர்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் புலியூர்னு பேர் வைக்கிறது. சிதம்பரத்தோட இன்னொரு பேரே புலியூர், திருப்பாதிரி புலியூர் அந்த மாதிரி இருக்கும். இது புலியூர் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து புலியூர்ங்கிற வார்த்தைகள் எங்கே பார்க்குறோன்னா, புலியூர் கெனால் பார்க்குறோம். புலியூர் மஸ்ஜிதுன்னு அந்த அவங்க இஸ்லாமியரோட மஸ்ஜித் பேர் புலியூர் மஸ்ஜித் வச்சிருக்காங்க. ஸோ இந்த புலியூர்ங்கிற இடம் தான் ஒரிஜினல் கோடம்பாக்கம். வெங்கேஸ்வரர் கோயிலை சுற்றி இருக்கிற வீதிகளை மாட வீதிகள்னு சொல்லுவோம். அதில் இப்போ சவுத் அண்ட் வெஸ்ட் மாடா ஸ்ட்ரீட் மட்டும்தான் இருக்கு. நார்த் அண்ட் ஈஸ்ட் மாடா ஸ்ட்ரீட்ஸ் காணாமல் போயோ இல்லை ஆர்காட் அண்ட் துரைசாமி ஸ்ட்ரீட்குள்ளே மறைஞ்சோ போயிருக்கு. இந்த வெங்கேஸ்வரர் கோயிலோட கருவறை யானையோட முதுகு மாதிரி இருக்கும். ரொம்ப அரிதான ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனாக இது பார்க்கப்படுது. ஸோ இதில் பழைய காலத்து கோயில்கள் நிறைய இருக்குது. வேங்கீஸ்வரன் இருக்குது, ரொம்ப அழகான கோயில். கல்வெட்டுகள் ரொம்ப இருக்குது, 1000 வருஷம். அதெல்லாம் இந்த சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணது நிறைய கல்வெட்டுகள் போன கோயில்கள், அதெல்லாம் ஒன்று. அதே மாதிரி சோழர் கல்வெட்டு இருக்க கோயில்கள் வந்து கோடம்பாக்கத்தில் இருக்குது. ஆனால் மோஸ்ட் பாப்புலர் கோயில்னு பார்த்தீங்கன்னா வடபழனி தான். வடபழனி தனியாக ஒரு குறி சொல்கிறவர் ஆரம்பித்தது. ஒரு படம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த படத்தை வச்சு கும்பிட்டது பின்னால் கோயிலாகி இன்றைக்கி வந்து முருகர் கோயிலில் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு பார்த்தா வடபழனி இருக்கும். வருஷத்துக்கு 10,000 கல்யாணங்கள் நடக்குது. மெட்ராஸில் வந்து கோயிலில் கல்யாணம் நடக்குதுன்னா அது வடபழனி இஸ் அ வெரி பாப்புலர் ஸ்பாட். கோடம்பாக்கத்தை ஒட்டி இந்த லாங் டேங்க் இருந்துச்சு. அது 5 மைல், தட் இஸ் லயலா காலேஜில் ஆரம்பித்து வெஸ்மாம்பலம் வரைக்கும், சைதாப்பேட்டை வரைக்கும் ஒரே டேங்க் இருந்தனால மெட்ராஸ் இருக்கவங்க கோடம்பாக்கம் போக முடியாது. அந்த ஏரியை தாண்டிலாம் போக முடியாது. காஞ்சி போகிற டைமில் போகணும். கோடம்பாக்கம் வந்து அந்த டேங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுது. ஒரு டைமில் கோடம்பாக்கம்மை சுற்றி இருந்த டேங்க்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் கொஞ்சம் நகரம் வளர வளர புது ஸ்ட்ரீட்ஸ்க்கெல்லாம் மாற ஆரம்பிச்சுது. ஆனாலும் இந்த ரயில்வே கேட் பிரச்சனை இருக்குது. ரயில்வே கேட் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கவங்க அந்த பக்கம் போக முடியல. இல்லை முக்கியமாக எல்லா ஸ்டூடியோவும் அந்த பக்கம் மாட்டிக்கிச்சு, கோடம்பாக்கத்தில் மாட்டிக்கிச்சு. ஆக்டர்ஸோட வீடெல்லாம் இந்த பக்கம் மாட்டிக்கிச்சு. ஸோ ஏசி இல்லாத கார். ஸோ அதில் வந்து இந்த ஆக்டர்ஸ் டெய்லி வந்து இந்த ரயில்வே கேட்டில் நிற்கிறப்ப அவங்கள பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் சேருவாங்க. இதில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, எங்கள் வீட்டு பிள்ளையில் வில்லனாக வருவார் நம்பியார். அவர் எம்ஜிஆரை ஒரு சவுக்கை வச்சு அடி பின்னிடுவார். ஸோ மக்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம். ஸோ ஒரு வாட்டி நம்பியார் வந்து உட்காந்து, கார் ஏசி இல்லை, அதனால் கார் ஜன்னலை திறந்து விட்டு உட்காந்துருக்கப்ப 4 ஆள் வந்து எங்கள் வாத்தியாரை அடிக்க செய்கிற, வா கீழே இறங்க, வா பார்த்துடலாம் ஒரு நம்பியாரே பயந்துட்டாராம். ஸோ தமிழ்நாடு முக்கியமான வில்லன் பயந்த இடங்கள் வந்து இந்த ரயில்வே கேட். காலனிஸ் வந்து ரொம்ப நீட்லி பிளான்ட் ஹவுசஸ் தான் உங்களுக்கு கோடம்பாக்கம் இருக்கும். ஒரு ஹேப்பஸாடாக இருக்காது. ஸோ ட்ரஸ்ட் புரம்னு ஒன்று இருக்கும். அது வந்து சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட்ட்டாங்க, சிஐடின்னு. அவங்க வந்து ஹவுசிங் போர்டோட ப்ரிகர்சர், அது ஆரம்பிக்கிறவங்க. அவங்க வந்து ட்ரஸ்ட் புரம்னு ரைட் சைடில் ஆரம்பிச்சிருப்பாங்க கோடம்பாக்கம்ல. லெஃப்ட் சைடில் வந்து ப்ரைவேட் காலனிஸ் ஆரம்பிச்சிருச்சு. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்தின காலனி, ஜச்சாரியா காலனி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபிலிம் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் கூட டைரக்டர்ஸ் காலனின்னு ஒன்று ஆரம்பித்து அவங்களே பிளாட் பிரிச்சுக்கினாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்ட் லிவிங். அது எல்லாத்துலேயும் ஒரு பார்க் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு கோயிலுக்கு இடம் இருக்கும். ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்ட் லிவிங்க்கு வந்து கோடம்பாக்கம் ஒரு
வழிகாட்டி. 1940ஸ்க்கு அப்புறம் அமைதியாக இருந்த கோடம்பாக்கத்தில் ஃபர்ஸ்ட் கிளாப் போர்ட் சவுண்ட் கேட்டுச்சு. விஜயா வாகினி ஸ்டுடியோ. அந்த காலத்தில் ஏஷியாலேயே மிகப்பெரிய ஸ்டுடியோவாக இந்த ஸ்டுடியோ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமஸ் ஏவிஎம் ஸ்டுடியோ 1949 இங்கே திறக்கப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தில் சினிமா ஷூட்டிங்லாம் வந்து இந்த வெளிப்புற ஷூட்டிங்லாம் கிடையாது. பாரதி ராஜா காலங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெளிப்புற ஷூட்டிங்லாம். என்ன வந்தாலும் மரத்தை வரைஞ்சி இல்லாட்டி மரத்தை கொண்டாந்து வெட்டி உள்ள வச்சு ஒரு ஸ்டுடியோ வேணும். ஸோ ஸ்டூடியோ ரொம்ப முக்கியம் சினிமா ஷூட்டிங். ஏவிஎம் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு பெரிய பங்களா, மந்தவெளியில் ஒரு பெரிய பங்களா எடுத்து பிரகதி ஸ்டுடியோன்னு வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வேர்ல்டு வார் 2 டைமில் உங்களுக்கு கரண்ட் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. கரண்ட் பிரச்சனை வந்த உடனே அவர் தேவகோட்டைக்கு போயிடுறார். தேவகோட்டை ரோட்டில் போய் தான் அவன் நாம் இருவர் அந்த படம் வேதாள உலகம்லாம் எடுக்கிறார். ஸ்டுடியோஸை தேடி டிரெக்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், ஆக்டர்ஸ்னு படையெடுக்க தொடங்கினாங்க. அதோட சினிமாக்கு தொடர்பான மேக்கப் ஆர்டிஸ்ட், காஸ்டியூமர்ஸ், விக் ஆர்டிஸ்ட் சின்ன சின்ன கடையாக போட்டு கோடம்பாக்கம் சினிமா கேபிட்டலாகவே மாறுச்சு. ஹாலிவுட்டோட தமிழ்நாடு வேர்ஷனாக கோலிவுட் கோடம்பாக்கத்தில் ஆரம்பமாச்சு. 1940s மெட்ராஸ் எலக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன் ஒரு கம்பெனி, வெள்ளக்காரங்களால் ஆரம்பிக்கப்பட்ட பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அவங்க கரண்ட் தயாரிக்கிறாங்க. பவர் ஹவுஸ் இன்றைக்கும் கோடம்பாக்கத்தில் உங்களுக்கு பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. பவர் ஹவுஸ்னால் என்னென்னு யாருக்கும் தெரியாது. எலக்ட்ரிசிட்டி போர்டு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அந்த இடத்த. அந்த பவர் ஹவுஸ் அவங்க ஆரம்பித்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் கரண்ட். அது ப்ரைவேட் கம்பெனிங்கனால அவங்க மார்க்கெட்டிங் போவாங்க. நீங்கள் எனக்கு கரண்ட் கொடுக்குறோம், நீங்கள் வரீங்களான்னு. அப்படி தான் வந்து நிறையா ஸ்டூடியோவும் அவங்க வந்து பவர் ஹவுஸை சுற்றி வந்தது. ஸோ அப்போ தான் கரண்ட் மெட்ராஸ்லேயே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏவிஎம் திருப்பி வர முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்போ ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு சென்ற ஒரு முஸ்லீமோட இடம், அதெல்லாம் வந்து எனிமி ப்ராப்பர்ட்டின்னு ட்ரீட் பண்ணுவாங்க. பாகிஸ்தானுக்கு இந்தியாவா பாகிஸ்தானா நீங்கள் சாய்ஸ் பண்ணுறப்போ பாகிஸ்தானுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் சொத்து வந்து கவர்மெண்ட்டை சேர்ந்தது, அது வந்து எனிமி ப்ராப்பர்ட்டின்னு ஆக்ஷன் பண்ணுவாங்க. அந்த எனிமி ப்ராப்பர்ட்டி தான் வாங்குறாரு. வாங்கி அங்கே ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறாரு. பட் பெரிய ஸ்டூடியோன்னு பார்த்தீங்கன்னா வாகினி, ஆசியாலே பெரிய ஸ்டூடியோ வருது, 11 floors வந்தது. அதே மாதிரி ஏவிஎம் வந்து ஒரு 5 floor வச்சு ஆரம்பித்தாங்க. ஏவிஎம் வந்து நிறையா ஹிட் மூவிஸ் கொடுத்தது இங்கே தான் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜியோட ஃபஸ்ட்டு ஷாட்டே இங்கே தான், பராசக்தி. அதே இடத்துல ஒரு செலை வச்சுருக்காங்க. களத்தூர் கண்ணம்மா முதல் ஷாட் இங்கே தான். ஸோ அந்த மாதிரி பல ஜாம்பவான்கள், சினிமா ஜாம்பவான்கள் ஆரம்பிச்சது. அதனால என்னமோ ஒருக்கெல்லாம் காலிவுட் வந்திருக்கலாம். போக போக ஸ்டூடியோ என்னாச்சுன்னா ஃபுல்லி டெக்னிக்கலாக எல்லாமே எடிட்டிங் வச்சுருவாங்க, கலர் லேப்ஸ் வச்சுருவாங்க. நீங்கள் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்டர்ஸை கூட்டிங்க போனால் வெளியில் வந்து ஒரு படம் வந்துடும். அது நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. புதுசாக சினிமாவுக்கு வரவங்களும் ஈஸியாக இருந்துச்சு. கோடம்பாக்கம் வாஸ் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் திங்ஸ் டு ஆஃபர் எவ்ரிதிங் அண்டர் ஒன் ரூஃப். பக்கத்தில் கோடம்பாக்கம் இருக்கனால ஆக்டர்ஸ் வந்து கன்வீனியன்ஸ்க்கு அங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர், இப்போ ஏஆர் ரஹ்மான்லாம் ஃபுல்லாகவே கோடம்பாக்கம் ப்ராட்டப், அவரோட ஸ்டுடியோவும் கோடம்பாக்கத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி மேகசின்ஸ், பேசும் படம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோடம்பாக்கம் தான் இருந்தாங்க. ஸோ சினிமானா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் கோடம்பாக்கம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. படங்கள் மட்டும் இல்லை, 1938 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்போ பெரிய தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிற இடமா கோடம்பாக்கம் இருந்துச்சு. சிட்டி சென்டர்லேருந்து தள்ளி இருந்தாலும் கோடம்பாக்கம் ஹேஸ் இட் ஷேர் ஆஃப் பாலிடிக்ஸ். மெட்ராஸ் பாலிடிக்ஸ், ஆன்டி ஹிந்தி பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் மறைமலையடிகள் தலைமையில் கோடம்பாக்கத்தில் நடக்குது. 1938 ராஜாஜி ஆட்சி டைமில் 1938 நடக்குது. முதல் ஹிந்தி அப்போசிஷன் இது பண்ணுறாங்க. 1960 இன்னொரு அஜிடேஷன் நடக்குது. அதில் வந்து அண்ணாதுரை வந்து நேரு வரப்போ கருப்பு கொடி காட்டணும். ஸோ எல்லா கட்சி தலைவருக்கும் ஆளுக்கு ஒரு கருப்பு கொடி கொடுக்குறாரு. 63 டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஒரு சான்ஸ் இருக்குது, அடுத்ததில் மெயின் அப்போசிஷனாக வந்துடலாம், இல்லாட்டி ஜெயிச்சிடலாம் ஒரு சான்ஸ் வரப்போ 63 ஒரு கான்ஃபரன்ஸ், டிஎம்கே கான்ஃபரன்ஸே வந்து அவங்க கோடம்பாக்கத்தில் தான் நடத்துகிறாங்க. ஸோ நிறைய பேர் சினிமாவை கனெக்டட் பீப்புள் இருந்தனால அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ஈஸி ஃபார் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் கோடம்பாக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம், அரசியல் முக்கியத்துவம் கொடுத்தது அந்த கான்ஃபரன்ஸ் கொடுத்தது. 1946 36 காந்தி வந்தப்போ அங்கே ஒரு ஹரிஜன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ காந்தியும் காங்கிரஸ்வாதிகள் நிறைய பேரும் அந்த டைமில் வந்திருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்லாம் அங்கே நடந்திருக்கு, காந்தி பேசியிருக்காரு. கோடம்பாக்கத்தில் முக்கியமான ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வந்து மீனாட்சி காலேஜ். அது இப்போ இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது, ஒரு லேடிஸ் காலேஜும் இருக்குது. பட் அது வந்து 1947 ஐஐஇடின்னு சுந்தரராஜன் அவர் ஆரம்பித்தார். இந்த குழுக்கு தலைவர் வந்து ஆர் வெங்கட்ராமன், பின்னால் நாளில் இந்திய ஜனாதிபதியானவர். ஐஐஇடி என்னென்னா இன்ஜினியர்ஸ் குறைச்சலாக இருக்காங்க. இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க தமிழ்நாட்டில். இன்ஜினியர்ஸ் குறைச்சலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாலிடெக்னிக் மாதிரி இருந்தது. அவங்க வந்து கொஞ்சம் ரேர் சப்ஜெக்ட்ஸ்லாம் டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1975 அவர் லேடிஸ் காலேஜ் ஆரம்பித்தார். இன்றைக்கி அந்த பாலிடெக்னிக் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக இருக்குது. சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ் ஸ்மார்ட். கோடம்பாக்கத்திலே நடந்த ஒரு துர்சம்பவம்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபா கொலை. இலங்கையில் வந்து நிறைய குழுக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்குள்ள சண்டை எப்போவுமே, நான் பெரியனா நீ பெரியனான்னு. அது வந்து இந்தியா வரைக்கும் அவங்க அகதிகளாக வந்தப்புறம் தங்குதாச்சு. பத்மநாபாங்கிறது ஐபிகேஎஃபோட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி அவர் ஒரு இந்திய கவர்மெண்ட்டோட பாதுகாப்பில் இருந்தார். அவர் ஆட்கள்லாம் ஒரு ஃப்ளாட் எடுத்து ஜச்சாரியா காலனியில் இருந்தாங்க. இது கொஞ்ச நாளைக்கு எல்டிடி இதை கவனிச்சுக்கினே இருந்தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஒயிட் ஆம்னி வேனில் வந்து பெரிய கன்ஸ் AK-47 மிஷின் கன்லாம் வச்சு ஒரு 14 பேரை அந்த ஃப்ளாட்டில் சுட்டு தள்ளினாங்க. இது என்னென்னு அவங்க யூகிக்கிறதுக்குள்ளே மற்றவங்க யூகிக்கிறதுக்குள்ளே அவங்க போட்டு பிடிச்சி அவங்க சிலோனுக்கு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் மெட்ராஸில் நடந்த ஒரு பெரிய ஒரு கிரைம்னு பார்த்தீங்கன்னா அது பத்மநாபா மர்டர். இல்லை பத்மநாபா வந்து இப்போ ரொம்ப பெரிய லீடர், பிரபாகரன் அளவுக்கு ஒரு முக்கியமான லீடராக இருந்தவர். அவர் வந்து ஒரு ரொம்ப பாவமாக செத்து போனது அந்த ஜச்சாரியா நகர் காலனி ஒரு ஃப்ளாட்டில் தான்.
இந்த ஃபிலிம் ஹப்பை மற்ற மெட்ராஸ் பார்ட்ஸோட இணைக்க த ஐகானிக் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் 1960s கட்டப்பட்டுச்சு.